இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா percentage change increase or decrease. percentage related உங்களுக்கு queries இருந்ததுன்னா நீங்க பண்ண வேண்டியது description or else comment box click பண்ணீங்கன்னா percentage ஓட link available இருக்கு. சோ அந்த லிங்கை click பண்ணி அங்க இருக்க வீடியோஸ்ல வாட்ச் பண்ணுங்க. percentage and its applications ரிலேட்டடா வந்து word problems வந்து நம்ம சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணிருக்கோம். சோ வீடியோஸ்ல கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா percentage change increase or decrease. சோ இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கறது பாத்தீங்கன்னா அதோட ஃபார்முலா தான். சோ ஃபார்முலாஸ் அப்படினும்போது இது காம்ப்ளிகேட்டட் கிடையாது, ரொம்பவே சிம்பிளானது. சோ percentage change ஜெனரல் ஃபார்முலா பாத்தீங்கன்னா amount of increase or else மேல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்கன்னா amount of decrease வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்க, divide by original amount multiplied by 100. So increase percentage அப்படினு வரும்போது இங்க வந்து increase யூஸ் பண்ணிருக்காங்க. So amount of increase அதான் increase in value னு கொடுத்திருக்காங்க, divide by original value into 100 percentage போடணும் because நம்ம increase percentage தான் find out பண்ண போறோம். Whereas in case of decrease percentage இங்க amount of decrease யூஸ் பண்ண போறீங்க, அதான் வந்து இங்க decrease in value divide by உங்களோட original value என்ன கொடுத்திருப்பாங்களோ அதை நீங்க போடணும், multiplied by 100. So numeratorல மட்டும் தான் difference. இங்க பாத்தீங்கன்னா either நீங்க amount of increase substitute பண்ணனும் or else amount of decrease வந்து substitute பண்ணுவீங்க, divide by original amount தான் multiplied by 100. percentage தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் because percentage increase or else percentage decrease தான் நம்ம வந்து find out பண்ண போறோம். So word problems பாக்கும்போது இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப சிம்பிளாவே நீங்க substitute பண்ணி answers வந்து find out பண்ணலாம். So first question நீங்க பாத்தீங்கன்னா the salary of Rekha increased from rupees 8,000 per month to rupees 10,000 per month. இங்க என்ன ஆயிருக்குன்னா ரேகாவோட salary வந்து increase ஆயிருக்கு, from 8,000ல இருந்து 10,000 per month ன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. Find the percentage increase. அவங்களே கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க percentage increase வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேர்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவோம். பட் நீங்கள் இது வந்து கொஸ்டின் ரீட் பண்ணி கிவன் எடுத்து எழுத ட்ரை பண்ணுங்க. ஸோ எடுத்து எழுத ட்ரை பண்ணாலே உங்களால் கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து எழுதுவோம். ஸோ கொஸ்டின் ரீட் பண்ணி என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ ஒரிஜினல் சேலரி எவ்வளோ இருந்தது, ரேகாவோடது வந்து rupees 8,000 per month இருந்தது. ஸோ அது வந்து இன்க்ரீஸ்டு டு 10,000 per monthன்னு பார்த்தோம். ஸோ நியூ சேலரி என்ன ஆகிடும்னா 10,000 per month ஆகிடும். ஸோ இன்க்ரீஸ் இன் சேலரி வந்து இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்க, 8,000லேருந்து 10,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ வந்து டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் சேலரி எவ்வளோ கூட்டியிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2,000 per month எக்ஸ்ட்ரா வந்து கூட்டியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்னா, பிகாஸ் நமக்கு கொஸ்டின்லேயே வந்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் தான் கேட்டாங்க. ஸோ இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு இன்க்ரீஸ் இன் வேல்யூ. ஸோ இப்போ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 2,000 per month இன்க்ரீஸ் ஆகிக்கணும். ஸோ நியூமரேட்டரில் அந்த 2,000 தான் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இன்க்ரீஸ் இன் வேல்யூனா எதை மென்ஷன் பண்ண வரும்னு சொல்லிட்டு. ஸோ த அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அது அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் தான் நியூமரேட்டர். ஒரிஜினல் வேல்யூ அப்படின்னும் போது இனிஷியலாக எவ்வளோ இருந்தது, 8,000 per month இருந்தது ஒரிஜினல். ஸோ அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க, இன்டூ 100 போட்டிங்கன்னா இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ உங்களோட கொஸ்டினில் வந்து இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் ஃபார்முலா என்ன பண்ண போகிறோம், இன்க்ரீஸ் இன் வேல்யூ. ஸோ இங்கே வந்து சேலரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்க்ரீஸ் இன் சேலரி பை ஒரிஜினல் சேலரி மல்டிப்ளைட் பை 100. ஸோ இங்கே ஓஎஸ்ன்றது ஒரிஜினல் சேலரி மென்ஷன் பண்ணியிருக்கோம், எஸ்ன்றது சேலரி தான் ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கும். ஸோ இன்க்ரீஸ் இன் சேலரி அப்படின்னும் போது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருந்தது, 2,000 per month இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஒரிஜினல் சேலரி எவ்வளோ இருந்தது, 8,000 இருந்தது, மல்டிப்ளைட் பை 100. ஸோ இதான் வந்து இன்க்ரீஸ் பர்சன்டேஜ். ஸோ இன்க்ரீஸ் இன் சேலரி எவ்வளோ இருந்தது, 2,000, ஒரிஜினல் சேலரி 8,000 இருந்தது, மல்டிப்ளைட் பை 100. ஸோ இந்த 3 zeros இந்த 3 zeros கெட்ஸ் கேன்சல். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 2 is to 4 2s are 8, கீழே டினாமினேட்டர் 4 இருக்குது, இந்த 4ஐயும் 100ஐயும் பார்த்தீங்கன்னா 4 2s are 8, பேலன்ஸ் 2 இருக்கும், 5 4s are 20. ஸோ இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ கிடைச்சது, 25%. ஸோ இதை பார்க்கும் போது இனிஷியல் கொஸ்டின் அப்படின்றதுனால தான் இவ்வளோ தூரம் நம்ம ஸ்டெப்ஸ் போட்டிருக்கோம். ஸோ கொஸ்டின் ரீட் பண்ணோன்னே ஃபியூ செகண்ட்ஸில் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். நியூமரேட்டர் அப்படின்றது வந்து அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கணும், எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கோ எவ்வளோ தூரம் டிக்ரீஸ் ஆயிருக்கோ அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வேல்யூ நீங்கள் பண்ணுவீங்க, மல்டிப்ளைட் பை 100, அதான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதோட கொஸ்டினோட ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 25%. ஸோ ஸ்டெப்ஸ் பாருங்கள் நம்ம எந்த மாதிரி சால்வ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ கொஸ்டின்லேயே உங்களுக்கு டேரெக்டாக வந்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் இனிஷியலாக சொன்ன மாதிரி வேர்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து ரீட் பண்ணோன்னே நீங்கள் வந்து கிவன் எடுத்து எழுத ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதில் இருந்தே உங்களால் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ண முடியும். செகண்ட் கொஸ்டின்,
a man reduced his weight from 80 kg to 64 kg. So இங்க கொடுத்திருக்கிறது பாருங்க reduced அப்படினா decrease பண்ணிருக்காங்க weight. இதுல இருந்து 80 kg ல இருந்து 64 kg. So original weight OW ன்றது நான் ஷார்ட் ஃபார்ம்ல எழுதி இருக்கேன். original weight எவ்வளவு இருந்தது? 80 kg இருக்கு. new weight எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. reduce பண்ணிருக்காங்க 64 kg. So இது வந்து original weight, இது வந்து new weight 64 kg. Find the அவங்களே கொடுத்துட்டாங்க percentage decrease. So decrease percentage formula இங்க நீங்க அப்ளை பண்ணணும். ஏன்னா இவங்க weight-ஐ வந்து reduce தான் பண்ணிருக்காங்க. So decrease percentage. So இத நான் formula எல்லாமே டைரக்டா உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். So decrease percentage is equal to decrease in value. அதான் நீங்க பார்க்கணும். பாருங்க decrease in value divide by original value into 100 then percentage. So அதான் இங்க நம்ம பண்ண போறோம். So decrease in value அப்படின்றது நமக்கு என்ன பார்த்தோம்? So உங்களோட original weight எவ்வளவு இருந்தது? 80 minus new weight எவ்வளவு? 64. இதான் வந்து decrease in value. Divide by உங்களோட original எவ்வளவு இருந்தது? 80 multiplied by 100. ஒரு ஸ்டெப் வந்து நான் ஸ்கிப் பண்ணியே சால்வ் பண்ணிருக்கேன் அவ்வளவுதான். இதை மட்டும் நீங்க தனியா எடுத்து கூட நீங்க சால்வ் பண்ணி இதோட ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணி நியூமரேட்டர்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். So 80 minus 64 அப்படின்றது வந்து 16 kg divide by so decrease in value எவ்வளவு தூரம் டிக்ரீஸ் பண்ணிருக்காங்க weight நீங்க பார்த்தீங்கன்னா 16 kgs வந்து reduce பண்ணிருக்காங்க. So அதான் இங்க 16 போட்டுருக்கோம். ஒரிஜினல் weight எவ்வளவு இருந்தது? 80 இருந்தது multiplied by 100 then percentage இங்க நீங்க போடணும். So இந்த bracketல இருக்கிறத நம்ம simplify பண்ணலாம். So percentage decrease தான் பார்த்துட்டு இருக்கோம். So ஒரு 0 கட் பண்ணலாம். 18 is 8, 2 8s are 16. So 2 into 10 is 20%. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம டேரெக்டாகவே ஃபார்முலாவில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும், அதாவது நியூமரேட்டர் ஸ்டெப் மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கோம். இன் ஆர்டர் டு ஃபைண்ட் டிக்ரீஸ் பர்சன்டேஜ். ஸோ நான் பிகினிங்கில் சொன்ன மாதிரி வேர்ட் ப்ராப்ளம்ஸ் பார்த்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கிவன் எடுத்து எழுதுங்க. அதுக்கப்புறம் ஃபார்முலா தெரிலனாலும் பரவாயில்ல, நீங்கள் லாஜிக் யூஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ பர்சன்டேஜ் சேஞ்ச் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் either இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லை அமௌண்ட் ஆஃப் டிக்ரீஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். டிவைட் பை உங்களோட ஒரிஜினல் அமௌண்ட் மல்டிப்ளைட் பை 100. ஸோ இன்க்ரீஸ் பர்சன்டேஜ்க்கு தனியான ஃபார்முலா, டிக்ரீஸ் பர்சன்டேஜ்க்கு தனியாக ஃபார்முலா. ஸோ உங்களுக்கான டாஸ்க் பார்த்தீங்கன்னா நம்ம 2 questions கொடுக்க போகிறோம். அதை சால்வ் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது queries இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி காமிக்கிறோம். ஸோ உங்களுக்கான கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா first question, if the price of a stapler increases from rupees 50 to rupees 54, find the percentage increase கேட்டிருக்காங்க. So second question பார்த்தீங்கன்னா what is the percentage decrease if a number reduces from 70 to 42? So first question வந்து percentage increase, second question பார்த்தீங்கன்னா percentage decrease. Thank you for watching this video.